மேசம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில காதலை விட கண்ணீரை அதிகமாக தந்த உறவு உங்களுக்கு வந்திருக்கலாம். காதல் என்று வந்துவிட்டாலேவும் மேசம் ராசினர் தன் மனசை அப்படியே அள்ளி கொடுத்து விடுவீங்க. ஆனால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதியின் பலவீனமும் மற்றும் சுக்கிரனின் அசுப சேர்க்கை காரணமாக நீங்கள் உண்மையாக நேசித்த உறவு உங்களுக்கு மகிழ்ச்சியை விட கண்ணீரையே அதிகமாக கொடுக்கும். உங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமலேயும் இருப்பது, ஏமாற்றுவது அல்லது சூழ்நிலையை காரணம் காட்டி உங்களை பாதியிலேயே தவிக்க விட்டு செல்வது போன்ற நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்கும். நாம் என்ன தவறு செய்தோம் என்று இரவெல்லாமே நீங்கள் சிந்தித்து அழுது புலம்பக்கூடிய நிலைக்கு அந்த உறவு உங்களை தள்ளிவிடும். காதல் தந்தது உங்களுக்கு இன்பம் அல்ல, ஆழமான வடு மட்டுமே என்ற கசப்பான உணர்வு உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்திருந்திருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறக்க முடியாத மனவேதனையை ஏற்படுத்திய அனுபவங்களில் ஒன்றுதான் காதலை விட கண்ணீரை அதிகம் தந்த உறவாகவே உங்களுக்கு இருக்கும். மனதார நேசித்து எதிர்கால வாழ்க்கையை ஒன்றாக கனவு கண்ட ஒருவர் காலத்தின் மாற்றத்தால் தூரமாகி சென்றிருக்கலாம். ஆரம்பத்தில் அன்பும் நம்பிக்கையும் புரிதலும் நிறைந்திருந்த அந்த உறவுதான் பின்னர் சந்தேகமும் தவறான புரிதலும் வெளிநபர்களுடைய தலையீடோ அல்லது சூழ்நிலையின் காரணமாக மெதுவாகவே உங்களை உடைத்திருக்கலாம். நீங்கள் செய்த தியாகங்கள் மதிக்கப்படாமலேயும் போனதோ, உங்களுடைய உண்மையான அன்பும் புரிந்து கொள்ளப்படாமல் போனதையோ, அல்லது உங்களுடைய அமைதியை பலவீனமாக நினைத்து மனதை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகள் பேசப்பட்டதாகவோ போன்ற நிகழ்வுகள் ஆழமான காயத்தை ஏற்படுத்தியிருக்கும். பல இரவுகள் தூக்கமின்றியும் கடந்திருக்கலாம். எளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள்ள அந்த நினைவுகளோட போராடி இருக்கக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கும். ஒருவரை நீங்கள் மறக்க முயன்ற ஒவ்வொரு முறையுமே அவங்களுடைய நினைவுகள் மீண்டுமே மனதை கலங்க வைத்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில. ஆனால் இவை அனைத்துமே ஜோதிட ரீதியாகவே இந்த அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையை உடைக்கிறதுக்காக அல்ல, உங்களை மனதளவில் வலிமையாக்க வந்த ஒரு கர்ம பாடமாகவே கருதப்படுகின்றன. உங்களுடைய குரு அதிபதியான செவ்வாய் பகவானுடைய அருளாலையும் குருவினுடைய சுப பார்வையும் கடந்த கால காயங்கள் மெதுவாகவே உங்களுக்கு ஆற தொடங்க உள்ளதாகவும் கூறப்படுகின்றன. திருமணம் ஆனவங்களுக்கு கணவன் மனைவி உறவுல பிரிதலும் அன்புமே வலுப்பெறக்கூடிய காலகட்டமும் இனி வரப்போகும் நாட்கள் உங்களுக்கு நடக்கலாம். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு காதல் என்பது காதல்னு நீங்க வந்துட்டீங்கன்னாவே அதுல உங்க மனசை நீங்க அப்படியே அள்ளி கொடுத்து விட்டு இருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையிலையும். ஆனா அதோடைய அதோட நீங்க அந்த காரணமாவே நீங்கள் உண்மையா நேசித்த உறவு உங்களுக்கு மகிழ்ச்சியை தராதை விட கண்ணீரை உங்களுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்திருக்கும். உங்களுடைய உணர்வுகளுக்கு அவங்க மதிப்பளிக்காமலே இருப்பதையும், ஏமாற்றுவதாகவோ அல்லது சூழ்நிலையை காரணம் காட்டியவும் உங்களை பாதியிலே தவிக்க விட்டு சென்று இருந்திருப்பாங்க உங்கள் வாழ்க்கையிலேயும். காதல் தந்தது உங்களுக்கு இன்பமா இருந்திருக்காது. அது உங்களுக்கு ஆழமான வடு மட்டுமே என்ற கசப்பான உணர்வு உங்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உங்கள் வாழ்க்கையில நேரிட்டு இருந்திருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ரொம்பவுமே உங்களுக்கு மறக்க முடியாத மனவேதனையை ஏற்படுத்திய அனுபவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அது காதலை விட கண்ணீரை அதிகம் தந்த உறவாகவே உங்களுக்கு இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டு இருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் மனதார நேசித்து எதிர்கால வாழ்க்கையை ஒன்றாக கனவு கண்ட நீங்கள் ஒருவர் காலத்தின் மாற்றத்தாலையும் தூரமாகவே சென்றிருக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்பட்டு வந்திருக்கும். அதே போலத்தான் ஆரம்பத்தில் நீங்கள் அன்பும் நம்பிக்கையும் புரிதலும் நிறைந்திருந்த அந்த உறவு பின்னர் சந்தேகத்தோடையும் தவறான புரிதலோடையும் வெளிநபர்களுடைய தலையிட்ட அளவில் சூழ்நிலை காரணமாகவே உங்கள் மெதுவாக உடைத்தெறிந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றன. முருகன் வழிபாட்டால் தடைகள் விலகப் போகின்றன. உங்களுடைய ராசிக்குரிய தெய்வமான தமிழ் கடவுள் முருகப்பெருமானை வழிபடுவது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கிரக தோஷங்களையும் போக்கும். செவ்வாய் பலம் பெற சுப்பிரமணிய புஜங்கம் அல்லது சஷ்டி கவசம் பாராயணம் செய்வது உங்களுடைய வழியில வரக்கூடிய தடைகளை எல்லாத்தையும் தகர்த்து எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலையுமே ஜெயம் தரப்போகின்றன உங்க வாழ்க்கையிலேயும்.
முருகப்பெருமானின் அருள் இந்த காலகட்டத்தில் மிகவும் விசேஷமாக கிடைக்க உள்ளன உங்களுக்கு. நீண்ட நாட்களாகவே காரணம் தெரியாமல் தடைப்பட்ட காரியங்களும், எதிர்பாராத சிக்கல்கள், மனக்குழப்பங்கள் மற்றும் முயற்சிகளில் ஏற்பட்ட தாமதங்கள் அனைத்துமே படிப்படியாக விளங்கத் தொடங்க உள்ளன. குறிப்பா செவ்வாய்க்கிழமைகள்ல நீங்கள் முருகன் கோவில்களுக்கு சென்று வழிபடுவது, அது ஓம் சரவணப்பவ என்ற மந்திரத்தை நீங்கள் பக்தியுடன் ஜெபித்து, சிவப்பு அல்லது ஆரஞ்சு மலர்களால் அர்ச்சனை செய்வது போன்ற ஆன்மீக வழிபாடுகள் தான் உங்களுடைய மன உறுதியையும் நம்பிக்கையுமே அதிகரிக்க உள்ளன. உங்களுடைய வாழ்க்கையில இருந்த எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே குறைந்து நேர்மறை சிந்தனைகளும் பெருக உள்ளன. குடும்பத்தில் இருந்த மன அமைதியை நீங்கி மகிழ்ச்சி நிலைக்கக்கூடிய நிலையும் உங்க வாழ்க்கையில உள்ளன. தொழில இருந்த தடைகள் அகன்று புதிய வாய்ப்புகளும் கிடைக்க உள்ளன. உடல் நலத்திலேயும் நல்ல முன்னேற்றமும் உங்க வாழ்க்கையில ஏற்பட உள்ளன. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல முயற்சிக்குமே தெய்வ அருள் துணையாக இருக்க உள்ளன. பல ஆண்டுகளாக காத்திருந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய பாதை திறக்கப்பட உள்ளது. முருகப்பெருமானுடைய அருள் உங்களை பாதுகாத்து வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலுமே வெற்றியை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டமாக அமைய உள்ளது. உங்களுடைய ராசிக்குரிய தெய்வமான அதிபதியான தமிழ் கடவுள் முருகப்பெருமானை நீங்க வழிபடுவதன் மூலியமாவே உங்களுக்கு இருக்கிற அனைத்து கிரக தோஷங்களையும் போக்கக்கூடிய சக்தி முருகப்பெருமானுக்கு இருக்கு. நீங்கள் செவ்வாய் பழம்பெற சுப்பிரமணிய புஜங்கமோ அல்லனா சஷ்டி கவசம் பாராயணம் செய்து வந்தீங்கன்னா உங்க வழியில வரக்கூடிய தடைகள் எல்லாத்தையுமே தகர்த்தெறிந்துடுவார். அது கூடவே நீங்க எடுக்கிற காரியங்கள் அனைத்திலையுமே உங்களுக்கு ஜெயம்தான் தரப்போகின்றன வாழ்க்கையில. அது உங்களுடைய முருகப்பெருமான் நீங்கள் நீண்ட நாட்களாகவே காரணம் தெரியாமல் தடைப்பட்ட காரியங்களும், எதிர்பாராத சிக்கல்களும், மனக்குழப்பங்களும், என் முயற்சிகளில் நீங்கள் ஏற்பட்ட தாமதங்கள் அனைத்துக்குமே இப்போ உங்களுக்கு படிப்படியாக விலகத் தொடங்க உள்ளன. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமையில முருகன் கோவில்களுக்கு சென்று வழிபட்டு ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை மட்டும் நீங்கள் பக்தியுடன் ஜெபிப்பதனால் அல்லது சிவப்பு அல்லது ஆரஞ்சு மலர்களால் நீங்கள் அர்ச்சனை செய்வது போன்ற ஆன்மீக வழிபாடுகளில் உங்களுடைய மன உறுதியும் நம்பிக்கையுமே அதிகரிக்கக்கூடிய நிலை இருக்குது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்த எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே குறைந்து நேர்மறை சிந்தனைகள் பெருக உள்ளன. உங்க வாழ்க்கையிலேயும் குடும்பத்துல இருந்த மன அமைதியின்மை எல்லாமே நீங்கி உங்களுடைய மகிழ்ச்சி குடும்பத்துல மகிழ்ச்சி மட்டும் இனிமேல் நிலைக்கப் போக உள்ளன. உங்களுக்கு தொழிலில் இருந்த தடைகள் எல்லாமே அகன்று புதிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க உள்ளன. உடல் நலத்திலும் சரி நல்ல முன்னேற்றமும் உங்களுக்கு ஏற்பட உள்ளன. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல முயற்சிக்குமே தெய்வ அருள் துணையாக இருக்க உள்ளது. பல ஆண்டுகளாகவே நீங்கள் காத்திருந்த ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய பாதையும் உங்களுக்கு திறக்கப்பட உள்ளன. முருகப்பெருமானுடைய அருள் உங்களை பாதுகாத்து வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலுமே வெற்றியை நோக்கி அழைத்து செல்ல உள்ளன. உங்க வாழ்க்கையில் இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பாராயணம் செய்து சஷ்டி செய்வது உங்களுடைய வழியில வரக்கூடிய தடைகளை எல்லாத்தையும் தகர்த்து எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலையுமே ஜெயம் தரப்போகின்றன. உங்க வாழ்க்கையிலேயும் முருகப்பெருமானின் அருள் இந்த காலகட்டத்தில் மிகவும் விசேஷமாக கிடைக்க உள்ளன உங்களுக்கு. நீண்ட நாட்களாகவே காரணம் தெரியாமல் தடைப்பட்ட காரியங்களும், எதிர்பாராத சிக்கல்கள், மனக்குழப்பங்கள் மற்றும் முயற்சிகளில் ஏற்பட்ட தாமதங்கள் அனைத்துமே படிப்படியாக விளங்கத் தொடங்க உள்ளன. குறிப்பா செவ்வாய்க்கிழமைகள்ல நீங்கள் முருகன் கோவில்களுக்கு சென்று வழிபடுவது, அது ஓம் சரவணப்பவ என்ற மந்திரத்தை நீங்கள் பக்தியுடன் ஜெபித்து, சிவப்பு அல்லது ஆரஞ்சு மலர்களால் அர்ச்சனை செய்வது போன்ற ஆன்மீக வழிபாடுகள் தான் உங்களுடைய மன உறுதியையும் நம்பிக்கையுமே அதிகரிக்க உள்ளன. உங்களுடைய வாழ்க்கையில இருந்த எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே குறைந்து நேர்மறை சிந்தனைகளும் பெருக உள்ளன. குடும்பத்தில் இருந்த மன அமைதியை நீங்கி மகிழ்ச்சி நிலைக்கக்கூடிய நிலையும் உங்க வாழ்க்கையில உள்ளன. தொழில இருந்த தடைகள் அகன்று புதிய வாய்ப்புகளும் கிடைக்க உள்ளன. உடல் நலத்திலேயும் நல்ல முன்னேற்றமும் உங்க வாழ்க்கையில ஏற்பட உள்ளன. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல முயற்சிக்குமே தெய்வ அருள் துணையாக இருக்க உள்ளன. பல ஆண்டுகளாக காத்திருந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய பாதை திறக்கப்பட உள்ளது. முருகப்பெருமானுடைய அருள் உங்களை பாதுகாத்து வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலுமே வெற்றியை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டமாக அமைய உள்ளது. உங்களுடைய ராசிக்குரிய தெய்வமான அதிபதியான
தமிழ் கடவுள் முருகப்பெருமானை வந்து நீங்கள் வழிபடுவதன் மூலியமாகவே உங்களுக்கு இருக்கிற அனைத்து கிரக தோஷங்களையும் போக்கக்கூடிய சக்தி வந்து முருகப்பெருமானுக்கு இருக்கு. நீங்கள் செவ்வாய் வந்து பழம்பெற சுப்பிரமணிய புஜங்கமோ அல்லனா சஷ்டி கவசம் பாராயணம் செய்து வந்தீங்கன்னா உங்கள் வழியில் வரக்கூடிய தடைகள் எல்லாத்தையுமே தகர்த்தெறிந்துருவார். அது கூடவே நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அனைத்துலையுமே உங்களுக்கு ஜெயம்தான் தரப்போகின்றன வாழ்க்கையில. அது உங்களுடைய முருகப்பெருமான் வந்து நீங்கள் நீண்ட நாட்களாகவே காரணம் தெரியாமல் தடைப்பட்ட காரியங்களும் எதிர்பாராத சிக்கல்களும் மனக்குழப்பங்களும் என் முயற்சிகளில் நீங்கள் ஏற்பட்ட தாமதங்கள் அனைத்துக்குமே இப்போ வந்து உங்களுக்கு படிப்படியாக விலக தொடங்க உள்ளன. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமையில முருகன் கோவில்களுக்கு சென்று வழிபட்டு ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை மட்டும் நீங்கள் பக்தியுடன் ஜெபிப்பதனால் அல்லது சிவப்பு அல்லது ஆரஞ்சு மலர்களால் நீங்கள் அர்ச்சனை செய்வது போன்ற ஆன்மீக வழிபாடுகளில் உங்களுடைய மன உறுதியும் நம்பிக்கையுமே அதிகரிக்கக்கூடிய நிலை இருக்குது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்த எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே குறைந்து நேர்மறை சிந்தனைகள் வந்து பெருக உள்ளன. உங்க வாழ்க்கையிலேயேவும் குடும்பத்துல இருந்த மன அமைதியின்மை எல்லாமே நீங்கி உங்களுடைய மகிழ்ச்சி குடும்பத்துல இருந்து மகிழ்ச்சி மட்டும் இனிமேல் நிலைக்க போக உள்ளன. உங்களுக்கு தொழிலில் இருந்த தடைகள் எல்லாமே அகன்று புதிய வாய்ப்புகள்